ஹலோ கைஸ், சற்று முன் வந்த அண்மை தகவல் பார்த்தீங்கன்னா, தற்பொழுது பங்களாதேஷ் அணி இந்திய சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி வராங்க. இதற்கான முதல் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றதை அடுத்து தற்பொழுது இரண்டாவது போட்டி நேற்றைய முன்தினம் கான்பூர் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டி நடைபெறும் கான்பூர் மைதானத்தில் மோசமான வானிலை காரணமாக போட்டி டிராவில் முடியும் அபாயம் இருப்பதால் ரோஹித் சர்மா பந்துவீச்சை தேர்வு செஞ்சிருந்தார். கடந்த 9 ஆண்டுகளில் இந்திய அணி முதன்முறையாக இந்தியாவுக்குள்ளே நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்யாமல் பந்து வீச்சை தேர்வு செஞ்சு அதிர்ச்சி அளிச்சிருந்தாங்க. இதற்கு விளக்கமளித்த ரோஹித் சர்மா, டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரை 4வது இன்னிங்ஸில் விளையாடும் அணியே அந்த போட்டியை வெற்றியில் முடிப்பதா அல்லது டிரா செய்வதா எனும் ஆப்ஷனை பெறுவாங்கன்னும், இதன் காரணமாகவே இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செஞ்சதாகவும் தெரிவிச்சிருந்தார். அதன்படியே முதலாவதாக களமிறங்கிய பங்களாதேஷ் அணி 107 ரன்களுக்கு 3 விக்கெட் இழந்த நிலையில் பேட்லைட் காரணமாகவும் மோசமான வானிலை காரணமாகவும் போட்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதிகபட்சமாக இந்திய தரப்பிலிருந்து ஆகாஷ்தீப் 2 விக்கெட்டுகளையும் ரவிச்சந்திரன் அஸ்வின் 1 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தாங்க. மேலும் இரண்டாவது நாள் ஆட்டமும் மழையின் காரணமாக முழுவதுமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்பொழுது இன்றைக்கு 3வது நாள் ஆட்டம் நடைபெறும் போட்டியில் இன்றைக்கும் மோசமான வானிலை நிலவுகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, இந்த போட்டியில் 1 விக்கெட் வீழ்த்திய ரவிச்சந்திரன் அஸ்வின் கிரிக்கெட் வரலாற்றில் ஜாம்பவான் அனில் கும்ப்ளேயோட சாதனையை முறியடிச்சிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஏசியாவில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் பட்டியலில் அதிகபட்சமாக இலங்கை அணியைச் சேர்ந்த முத்தையா முரளிதரன் 612 விக்கெட்டுகளை ஏசியாவில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் வீழ்த்தி முதலிடத்தை இருக்கார். இரண்டாவது இடத்துல 419 விக்கெட்டுகளை வீழ்த்திய அனில் கும்ப்ளே இருந்த நிலையில் தற்பொழுது ரவிச்சந்திரன் அஸ்வின் 420 விக்கெட்டுகளை வீழ்த்தி 2ஆம் இடம் பிடிச்சு அனில் கும்ப்ளே 3வது இடத்துக்கு சரிந்திருக்காரு. மேலும் இதே தொடரில் முதல் டெஸ்ட் போட்டியில் பல சாதனைகள் நிகழ்த்தப்பட்ட நிலையில் ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா, இந்திய அணி வெற்றி பெற்ற டெஸ்ட் தொடர்களில் மட்டும் 200 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி 2000 ரன்களையும் குவித்த முதல் வீரர் என்றும் இமாலய சாதனையை நிகழ்த்தியிருக்காரு. 147 வருட கிரிக்கெட் வரலாற்றில் எந்த ஒரு வீரரும் இந்த சாதனையை நிகழ்த்தினது கிடையாது. மேலும் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் 2வது டெஸ்ட் போட்டியில் ரவீந்திர ஜடேஜா 1 விக்கெட் வீழ்த்துவதன் மூலமாக 300 விக்கெட்டுகளை வீழ்த்தி 3000 ரன்களை கடந்த வீரர்கள் பட்டியலையும் ரவீந்திர ஜடேஜா இடம் பிடிப்பார். மேலும் இந்திய அணியுடைய மற்றொரு சுழல் பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வின் தற்பொழுது இந்திய அணி வெற்றி பெற்ற போட்டிகளில் 369 விக்கெட்டுகளை வீழ்த்தி 1943 ரன்களை குவிச்சிருக்காரு. மேலும் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று அவர் 57 ரன்களை குவிப்பதன் மூலமாக அவரும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வரலாற்றிலேயே இந்திய அணி வெற்றி பெற்ற போட்டிகளில் 200க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்தி 2000 ரன்களை குவித்த வீரர்கள் பட்டியலில் ஜடேஜாவுக்கு பிறகு இணைவார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.